கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லைன்னு கிராமத்துல ஒரு சொல் வழக்கு உண்டு. சிவனாண்டி செத்து போனது சாதாரண விஷயம் இல்ல. அவன் தற்கொலை முயற்சியும் பண்ணல, அவனை திட்டம் போட்டுதான் கொலை பண்ணிருக்காங்கன்னு நம்ம ஹீரோ விக்ரமுக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் அவரால் அதிரடியான ஆக்ஷன் எடுக்க முடியல. சிவனாண்டி தங்கியிருந்த செல்லுக்குள்ளேயே வச்சுதான் அவன் கதையை முடிக்கிறதுக்கு திட்டம் போட்டிருந்தான் காசி. அங்க நிறைய எவிடன்ஸையும் விட்டுட்டு வந்திருக்கான். அந்த எவிடன்ஸ்ல சிவனாண்டி கைப்பட தன்னுடைய ரத்தத்தால எழுதின ஒரு சூசைட் நோட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அதுவும் அவன் ரத்தத்தாலேயே எழுதிருக்கான் அப்படின்னா அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதா இல்லையா, அது வரைக்கும் மற்ற வார்டன்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு விக்ரம் ரொம்ப கடுமையா கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்கணும். ஆனா அவர்கிட்ட அந்த அளவுக்கு வேகம் தெரியல. அவர் நிதானமா தான் இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. இனியா எமோஷனல் வெளி காட்டக்கூடாதுன்னு சொன்னாங்களே தவிர கோபத்தை வெளி காட்டக்கூடாதுன்னு அவங்க சொல்லவே இல்லை. சிவனாண்டி தங்கியிருந்த அந்த பிளாக்ல இருக்கக்கூடிய எல்லா வார்டனையும் கூப்பிட்டு வச்சு அவன் ரத்தத்துல எழுதுற வரைக்கும் நீங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்ற கேள்வி கேட்டிருந்தா யாராவது ஒருத்தர் வாய் தவறியாச்சும் உண்மையில சொல்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே நமக்கு இருந்திருக்கும். அந்த சூசைட் நோட்டை எழுதுனது சிவனாண்டி தானா, இல்ல காசியை எழுதிட்டு அதை சிவனாண்டி எழுதுற மாதிரி செட் பண்ணிருக்கானா? சிவனாண்டி எழுதின ஏதாவது ஒரு நோட்ல இருந்தோ இல்ல புத்தகத்துல இருந்தோ கையெழுத்து கிடைக்கும்னா அதை வச்சு அந்த ஹேண்ட் ரைட்டிங்கை செக் பண்ணி அதை அவன் தான் எழுதினானா இல்லையா அப்படின்றத சொல்ல முடியும். அது மட்டும் இல்ல, சிவனாண்டி இறந்து போனதுக்கு மிக முக்கியமான காரணமே வலது மணிக்கட்டுல இருந்த அந்த வெட்டுக்காயம் தான். அந்த வெட்டுக்காயத்தோட இவ்வளவு விஷயங்கள் எழுதுறதுக்கான நேரம் அவனுக்கு கிடைச்சதா? இதை பத்தி எல்லாம் நம்ம ஹீரோ விக்ரம் கேட்க ஆரம்பிச்சா ஜெயிலருக்கு தலை சுத்தி அந்த இடத்துல மயக்கம் வந்திருக்கும். அவரை கொண்டு போய் அப்படியே ஹாஸ்பிட்டலையும் சேர்த்துட்டு அவர்கிட்டயே நடந்தது என்ன அப்படின்ற வாக்குமூலத்தையும் வாங்கி மாயாவை அரெஸ்ட் பண்ற வழியை பார்த்து இருந்திருக்கலாம். நம்ம ஹீரோ விக்ரம் கிட்ட இனியா பொறுமையா செயல்படணும் அப்படின்னு சொன்னதுனால தன்னுடைய வேலைகள்ல பொறுமையை காட்டிக்கிட்டு இருக்காரோ அப்படின்னு தோணுது. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்றத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் டு TNVG ரிவ்யூ. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் கொடுத்துருங்க. நம்ம ஹீரோ விக்ரம் அந்த செல்லுக்குள்ள இருந்து கிடைக்கிற எல்லா எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ணிட்டு இதை எல்லாத்தையும் ஒரு ரிப்போர்ட்டா ரெடி பண்ணி முதல் வேலையா அந்த ரிப்போர்ட்டை கமிஷனர் கிட்ட சப்மிட் பண்ணணும். அப்பதான் அவருடைய விசாரணையில யாராலையும் எந்த குறுக்கீடும் ஏற்படுத்த முடியாது. இந்த விஷயத்தை கமிஷனருக்கு சொல்லாமலேயே எல்லாத்தையும் முடிச்சிட்ட பிறகு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா மாயா சும்மா இருக்க மாட்டா, ஜெயிலரும் சும்மா இருக்க மாட்டாரு. ஏதாவது ஒரு வகையில விக்ரம் கிட்ட இருக்கக்கூடிய எவிடன்ஸ் எல்லாத்தையும் அழிக்க தான் அந்த முயற்சி பண்ணுவாரு. ஜெயிலரும் மாயாவும் வசமா சிக்கிறதுக்கான எவிடன்ஸ் சிவனாண்டியோட கேஸ்ல கொட்டி கிடக்குது. இதுக்கு முன்னாடி ரகுவோட கேஸ்ல ப்ராப்பரா எந்த எவிடன்ஸும் பெருசா கிடைக்கல தான். ஆனா இந்த முறை அப்படி இல்லை. மாயாவுக்கு எதிராகவும் ஜெயிலருக்கு எதிராகவும் நிறைய எவிடன்ஸ் இருக்கு. ரெண்டு பேரும் போன்ல பேசினது, போன்ல பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட தொகை டிரான்ஸ்பர் ஆனது, அதுவும் ஜெயிலுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அக்யூஸ்டோட நம்பருக்கு அமௌண்ட் டிரான்ஸ்பர் ஆயிருக்குன்னா அது பலமான சந்தேகத்தை நிச்சயம் ஏற்படுத்தும். சிவனாண்டி தங்கியிருந்த அந்த செல்லுக்குள்ள கிடைச்சிருக்க எவிடன்ஸ், சிவனாண்டி கையில இருந்த வெட்டுக்காயம், அவன் எழுதின சூசைட் நோட், இப்படி மாயாவுக்கும் ஜெயிலருக்கு எதிரான அடுக்கடுக்கான ஆதாரங்களை சொல்லிக்கிட்டே போக முடியும். ஒட்டு மொத்தத்துல இந்த முறை மாயாவால தப்பிக்கவே முடியாது. மாயா சிக்குவாலா மாட்டாளான்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. TNVG ரிவ்யூவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பை கைஸ்.